வெல்கம் டு வெரைட்டி சமையல். இன்றைக்கி நம்ம வெரைட்டி சமையலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸு. வாங்க எப்படி பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் ஒரு பேனில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இது கூட ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதுவும் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா. ஃப்ரெண்ட்ஸ், இது கூட ஸ்லைஸ்டு ஆனியனு ஒரு ஆனியன் எடுத்துருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து ரொம்ப கோல்டன் கலரில் வர வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ண தேவையில்ல. நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸாக இருக்கிறதால ஓரளவுக்கு கொஞ்சம் ஃப்ரை ஆனால் போதும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு டேஸ்ட் கொடுக்கறதே இந்த இஞ்சி பூண்டை நம்ம பொடியாக நறுக்கி போடுறது தான். அதுக்காக நீங்கள் மோஸ்ட்லி வந்து ஃப்ரைட் ரைஸ் பண்ணும்போது அதே மாதிரி பண்ணுங்கள். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டால் அது வந்து உங்களுக்கு டேஸ்ட் வேறு மாதிரி ஆகிடும். நெக்ஸ்ட், இந்த வெஜிடேபிள்ஸ்லாம் வந்து நம்ம ஓவர் குக் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 or 3 டைம்ஸ் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணாவே போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணிடலாம். நான் ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். கேரட்டு, ஒரு சின்ன சைஸ் கேரட்டு. நெக்ஸ்ட்டு ஒரு ½ கேப்சிகம் எடுத்துருக்கேன், அதுவும் ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு இது கூட வந்து என்னென்ன வெஜிடேபிள்ஸ் ஆட் பண்ணுமோ நீங்கள் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த 2 வெஜிடேபிள்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட 200 கிராம்ஸு மஷ்ரூம் எடுத்துருக்கேன். மஷ்ரூமை நல்லா வாஷ் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது கூட சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் நான் ரெட் சில்லி பவுடர் எடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு அகெயின் ஒரு 1 டீஸ்பூன் பெப்பர் பவுடர். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், நான் வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணல. நான் சால்ட் ஆட் பண்ணோன்னா மஷ்ரூம்லேருந்து நம்மளுக்கு வாட்டர் வருது. இந்த வாட்டர்லாம் நம்மளுக்கு ஸ்டெயின் ஆகணும், அது வரைக்கும் கொஞ்சம் குக் பண்ணுங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ நம்ம சாஸில் ஆட் பண்ணிடலாம். நான் வந்து ஒரு ½ டீஸ்பூன் வந்து சோயா சாஸ் எடுத்துருக்கேன். சோயா சாஸ் வந்து ரொம்ப ஆட் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட்டு சில்லி சாஸ் வந்து ஒரு 1 டீஸ்பூன். நெக்ஸ்ட்டு டொமேட்டோ கெச்சப் வந்து நான் ஒரு 2 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். இதெல்லாம் நம்ம நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள், இப்போ மஷ்ரூமு நம்மளுக்கு வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா குக் ஆகிருக்கு, கிரேவி படத்துக்கு வந்திருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரைஸை ஆட் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸ் தான் எடுத்துருக்கேன். 1 கப் எடுத்து நல்லா நான் ஊற வச்சு நான் குக் பண்ணியிருக்கேன். நம்மளுக்கு சாப்பாடு குவான்டிட்டியும் ஜாஸ்தியாக இருக்குது. இப்போ நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த 1 கப் ரைஸில் வந்து நீங்கள் 3 பேருக்கு சர்வ் பண்ணலாம். பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் வேக வைக்கும் போது கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா கீ ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அரிசி ஒட்டாமல் இந்த மாதிரி உதிரியாக கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸ்க்கு. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 90% வந்து நீங்கள் வேக வச்சுக்கோங்க. இல்லைன்னா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணும் போது உங்களுக்கு அரிசி வந்து உடஞ்சிடும்.
இப்போ ஃபஸ்ட்டு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு ஃபஸ்ட்டு இந்த ரைஸில் மசாலாவில் எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க இந்த ரைஸை. அதுக்கப்புறமா நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 to 3 minutes நல்லா மிக்ஸ் பண்ணால் நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போது அரிசி உடையாத அளவுக்கு இந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இன்றைக்கி கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் பண்ணியிருக்கேன் ஃப்ரைட் ரைஸு. உங்களுக்கு வந்து ஸ்பைசி வேணான்னா நீங்கள் சில்லி பவுடர் ஆட் பண்ணாதீங்க, வெறும் பெப்பர் பவுடர் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களுக்கு பார்க்கவே ரைஸ் வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்மளுக்கு சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே நான் கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லி இல்லைனா ஸ்ப்ரிங் ஆனியன்ஸு எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ அகைன் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து நம்ம ஹாட்டாக சர்வ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும் அந்த டேஸ்ட்டு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நம்மளுக்கு யம்மியான ஃப்ரைட் ரைஸு ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இன்றைக்கி சுவையான மஷ்ரூம் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை எனக்கு சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன ரெசிபீஸ் வேணுமோ நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொன்னிங்கன்னா நான் அதை உங்களுக்கு நான் ட்ரை பண்ணி நான் உங்களுக்கு வீடியோஸ் போடுறேன். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணால் லேட்டஸ்ட்டான வீடியோஸை நீங்கள் உடனடியாக பார்க்கலாம். சுவையான உணவுடன் ஆரோக்கியமான வாழ்வு. தேங்க்யூ.